வணக்கம் உறவுகளே. நான் வந்து இனிப்பு லட்டு செய்யறதுக்காக 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரைன்னு சொல்லும் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அளவு நம்ம எதில் எடுக்கிறோமோ அதில் எடுத்துக்கலாம். இனிப்பு இது ரொம்ப நல்லா ரொம்ப அதிகமான இனிப்பாக இருக்கும். பாசிப்பயிறு அது கூடவே 3 ஏலக்காயும் எடுத்து வச்சுட்டேன். வறுக்கும்போது அப்படியே வறுத்துக்கலாம். கருப்புளுந்து, இது வந்து சிவப்பு மட்டையரிசி அவுளுங்க. இது வந்து எல்லாத்துலேயும் அவுள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு கரும்பு சர்க்கரை போட்டு பாவு காய்ச்சி எடுத்து ஆறுறதுக்கு விட்டுட்டேன். சூடாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறுட்டுன்ட்டு வச்சுருக்கேன். உளுந்து பருப்பு வறுத்துட்டேன். இப்போ பாசிப்பயிறு வறுக்கிறேன். வறுக்கும்போதே அது கூட ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏலக்காய் பொரிஞ்சுதுன்னா நல்லா பவுடர் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். திப்பி திப்பியாக இருக்காமல் இருக்குது அந்த தோல். மட்டை அரிசி அவுளையுமே இந்த பச்சைப்பயிறு எடுத்து கொட்டிட்டு அதை போட்டு நல்லா ஓட்டி விடலாம். ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை. பார்த்திங்களா, நல்லா வறுத்தாச்சு. கருகாமல் வறுத்துக்கணும். எதுவுமே கருகக்கூடாது. செய்கிற வேலையை நல்லா பார்த்து செய்யணும். இது மாதிரி நீங்கள் அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு பாசிப்பயிரும் உளுந்து பருப்பும் மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டேன். அது கூடவே அவளும் சேர்த்து பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டேன். இப்போது அந்த கரும்பு சர்க்கரையை கொஞ்சம் சூடாகவே ஊற்றி வடிகட்டி நம்ம வந்து கலந்துட்டு முந்திரி திராட்சையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பொரித்து நல்லா இதில் வந்து வெள்ளரி விதை என்ன விதைகளை வேணாலும் சேர்த்தலாம். பாதாமும் சேர்த்தலாம். நான் வந்து வெறும் முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துருக்கேன். இது உருண்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அம்மாவின் வாழ்த்துக்களோடு. தேங்க்யூ.